சின்ன பையன் பூமி அதிர்ச்சி டபுள் ஸ்பீட்ல எழுந்துடுறான். நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, பூமி அதிர்ச்சிக்கு காரணம் தெரியலன்னு, கண்டுபிடிக்க முடியலன்னு. அந்த பையனோட பேர் ஜாக். ஜாக் கொடுமை. நைட் பயங்கர கனவு. கருப்பு உடை, ஒரு பயங்கரமான டவர், துப்பாக்கி வீரன், மெய்சிலிர்க்க வைக்கும் காட்சிகள். அவன் எல்லாத்தையும் ஓவியமா வரைஞ்சிடுவான். ஸ்கூல்ல வரைஞ்சிட்டு இருக்கான். ஒரு பையன் வந்து புத்தகத்தை பறிச்சிடுறான். அடிச்சு உதச்சு சண்டை. ஹெட்மாஸ்டர் கிட்ட போறான் ஜாக். ஹெட்மாஸ்டர் சொல்றாரு, அந்த பெரிய டவர்ல தாக்குதல் நடக்குது. நீ ரொம்ப புத்திசாலி பையன், கனவுக்கும் நிஜத்துக்கும். சாரி, ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியணும். ஜேக் சொல்றான், இது கனவில்ல, நிஜம். ஜேக் சொல்றான், என் கனவுல ஒருத்தன் மட்டும்தான் தெரியுது. அந்த கோபுரம், கருப்பு துணியில அந்த ஆளு, ஒரு துப்பாக்கி சுடுறவன். அப்புறம் ஹெட்மாஸ்டர் கேக்குறாரு, கோபுரம் இடிஞ்சா என்ன ஆகும்னு. ஜேக் சொல்றான், இருள், தீ. ஹெட்மாஸ்டர் அந்த பையனை நம்பல. ஜேக் வெளியே வர்றான். ஒரு ஏழை தெரியுது. ஏழை சொல்றான், ஜாக்கிரதையா இரு, அவங்க அந்த பையனை கடத்திட்டு போயிடுவாங்க. உன் மூளை பவர் அவங்களுக்கு வேணும். ஜேக் வீட்டுக்கு வந்துடுறான். அம்மா சொல்றாங்க, நீ பள்ளிக்கூடத்துல மறுபடியும் சண்டை போட்டியா? ஜேக் சொல்றான், சாரி. ஜேக் அவன் வரைஞ்ச படத்தை பார்த்துட்டு தூங்கிடுறான். கனவுல அந்த துப்பாக்கி சுடுறவன் அந்த கருப்பு ஆளு, இந்த படத்துல வில்லன். ஜேக் காலையில எழுந்து அவன் அண்ணான் கிட்ட சொல்றான், அந்த துப்பாக்கி கொண்ட மனுஷன் ஒரு இறைவன்டா, அந்த கருப்பு உடை போட்டவன் ஒரு வில்லன். அங்க போற வழி நியூயார்க்ல இருக்குன்னு தெரியுது. இங்க ஜேக் கிட்ட சில பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் சாத்தான்கள்டா. ஜேக் அவங்கள கண்டுபிடிச்சிட்டா. அப்புறம் ஜேக் உடம்பு சாமான எடுக்க உள்ள போறான். அம்மா கிட்ட சொல்றான், அவங்க மனுஷங்க இல்லைன்னு, அவங்க முகம் பொய்னு. ஆனா அம்மா நம்பல. அவருக்கு எல்லாம் பொய்யாதான் தோணுது. அப்புறம் ஜேக் டாய்லெட் போய் ஓடிடுறான். அவங்க கண்டுபிடிச்சதா. ஓடறான்னு ஜேக்கை விரட்டி அடிக்கிறாங்க. ஆனா ஜேக் எஸ்கேப் ஆயிட்டான். போஸ்டர்ல இருக்க வீட்டை தேடி நியூயார்க் போய் சேர்ந்தான். அப்போ அம்மா கால் பண்றா, எங்கடா இருக்கேன்னு. இப்படி வீட்டை விட்டு ஓட முடியாதுன்னு. சாரின்னு சொல்லி கால் கட் பண்றான் ஜேக். அப்புறம் ஜேக் வீட்டுக்குள்ள போறான். அந்த வீடு அவன் வரைஞ்சது. அப்போ அவனுக்கு ஒரு ஓட்டை தெரியுது. ஒரு மிஷின்ல இருந்து சத்தம் வருது, உங்க இடத்தை சொல்லுங்க, உள்ள வாங்க. அந்த ஓட்டை திறந்துடுச்சு. ஜேக் உள்ள போறான். ஒரு சும்மா இருக்கிற பாலைவனத்துல போய் நிக்கிறான். எவ்வளோ தூரம் பாருனாலும் ஒண்ணுமில்ல. அவன் கொஞ்சமா போறான். அப்போ ஒரு புயல் வருது. அவனுக்கு ஒரு பழைய விண்வெளி கப்பல் தெரியுது. அங்க ஒரு கருப்பு ஆள் வருகிறான். அவன் பெயர் வால்டர். வால்டருக்கு புத்திசாலி பசங்க தேவை. அவங்க சக்தியை எடுத்து ஒரு கோபுரத்தை தள்ளி போடணும். வால்டரோட யாருமே சொல்றாங்க, பூமியிலிருந்து யாரோ அந்த ஓட்டையில வந்திருக்காங்கன்னு. அவங்க எல்லாரையும் அவனை தேட சொல்றான். ஜேக் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அங்கும் இங்கும் தேடி அலைகிறான். அவனுக்கு ஒரு இடத்துல தீ எரியிறது தெரியுது. அவன் அங்க போய் அருகில இருந்த தண்ணியை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சான். அப்போ பின்னால இருந்து ஒரு துப்பாக்கிக்காரன் துப்பாக்கியை அவன் மேல நோக்கி நிறுத்திட்டு, யாரு நீன்னு கேட்டான். அந்த பையன், நான் ஜாக், உன்னை நான் கனவுல பார்த்தேன்னு சொல்லி கையில இருந்த ஓவிய புத்தகத்தை காட்டினான். நீங்க துப்பாக்கி வச்சிருக்கீங்க, கனவுல பார்த்தது எல்லாத்தையும் சொல்றேன். கருப்பு உடை போட்ட ஒரு மேஜிக்காரன் இருந்தான். அவன் வால்டர்னு சொன்னான். அப்போ 2 பேரும் போறப்போ சில பேர் அவங்களை நோக்கி வர்றாங்க. துப்பாக்கிக்காரன் ஜாக்குடன் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ வால்டர் அவங்க 2 பேரையும் சந்திச்சான். அவன் ஜாக்கை பத்தி கேட்டான். அவங்க, அந்த பையனுக்கு நாங்க யாருன்னு முன்னாடியே தெரியும், நாங்க அவனை எடுத்துட்டு போக வந்தோம்னு சொன்னாங்க. வால்டர், ஒருத்தர் கொல்லுங்கன்னு சொன்னான். அங்கிருந்து போயிட்டு பந்தூக் பயங்கரன் ஜாக் கிட்ட, டே, உன் டிராவிங் அட்டகாசம், அருமையா இருக்குன்னு சொல்றான். அப்போ அந்த பந்தூக் பயங்கரன் சொல்றான், வால்டர் இந்த உலகத்தையே கைப்பற்ற போறான். டவர் விழுந்தா வால்டர் அந்த பேய்களோட உலகத்துல ராஜா ஆகிடுவான். ஜாக் பயந்து, டேய், நீ டவரை காப்பாத்த முயற்சி பண்றியான்னு கேக்குறான். அந்த இரவு அங்கேயே இருக்காங்க. அந்த வால்டரோட ஆட்கள் டவரை தரைமட்டமாக்க சின்ன பிள்ளைகளை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரன் ஜாக் கூட ஆகாயத்தை பார்த்துட்டு, சூப்பர், ஒரு அசுர பூகம்பம்னு கத்துறாங்க. இரவு ஜாக்கோட காதுல ஒரு சத்தம். ஜாக் போய் பார்க்கறான். அவன் அப்பா, எவ்வளவு நாள் கழிச்சு பார்க்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். இது எல்லாம் வால்டர் வித்தை, ஒரு மாயாஜாலம். ஜாக் கூட போய் வீட்டுக்கு போன்னு சொல்லி ஜாக் அவன் கைய பிடிச்ச அடுத்த கணம் அங்க சேதன் வந்துட்டான். அப்போதான் துப்பாக்கிக்காரன் அங்க வந்து டேய்ன்னு சொல்றான். ஜாக்கரை காப்பாத்திட்டான். ஜாக் சொல்றான், என் அப்பா அங்க இருந்தாரு,
துப்பாக்கிக்காரன் சொல்றான், இல்லடா, உன் வீக்னஸை பிடிச்சிட்டான். அப்பவே ஒரு ராட்சசன் வந்து துப்பாக்கிக்காரனோட போராட ஆரம்பிச்சிடுச்சு. சேதன் ஓடிடுச்சு. துப்பாக்கிக்காரன் சொல்றான், அருமையா பண்ணின ஜாக். ஜாக்கோட அம்மா கவலையா இருக்கா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வால்டர் இருக்கான். வால்டர் ஜாக்கோட காரியத்தை பார்த்துட்டு அம்மா கிட்ட சொல்றான், உன் பொண்ணோட மாத்திரம் பேசலன்னா சொல்றேன், உனக்கு நிஜமா சிரமம். அவனை பைத்தியக்காரன் வீட்டுக்கு அனுப்பிட்டே இருக்கியா? உனக்கு நிஜமா புரியலையா? அப்புறம் துப்பாக்கிக்காரனும் ஜாக்கும் ஒரு கிராமத்துக்கு போறாங்க. ஒரு பொண்ணை தேடிட்டு சொல்றாங்க, இந்த பையனை. ஒரு பயங்கரமான கனவு வருது. அது பேசுது. எங்கடா இதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுது. கருப்பு துணி போட்ட ஆளுடைய பேரை சொல்லுது. வால்டர் சொல்றான், இந்த பையன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். இவன் தனியா இந்த டவர்லாம் தரைமட்டமாக்கிடுவான். மிட் வேர்ல்ட்ல இருக்கான். துப்பாக்கி ஏந்தியவனை தேடிட்டு இருக்கான். வால்டர் சொல்றான், இந்த ரொனால்டோ என்னோட மந்திரத்திலிருந்து எப்பவும் தப்பிச்சுட்டே இருக்கான். யாராவது இவனுக்கு துணை போனா நான் அவங்களையும் கொன்னுடுவேன். இங்க பாருங்க. அந்த பொண்ணு சொல்றா, இது மாதிரி ஒளி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. மனோசக்தி ரொம்ப அரிது. ரொம்ப குறைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த சக்தி இருக்கும். துப்பாக்கி ஏந்தியவன் சொல்றான், இவனை போய் அழிக்கணும். உலகத்தை காப்பாத்தணும். அப்போதான் தெரியுது, நியூயார்க்ல ஒரு போர்ட்டல் இருக்கு. அங்கிருந்துதான் இவங்க எல்லாரும் வந்தாங்க. அங்க போயிடலாம் வால்டர் கிட்ட. அப்போ இந்த கிராமத்துல வால்டர் கூட்டாளிகள் தாக்குறாங்க. துப்பாக்கி ஏந்தியவங்களை எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. ஜாக்க பிடிக்க போறாங்க. ஜாக்க பிடிச்சு இழுத்து போறாங்க. அப்போதான் துப்பாக்கி வீரன் கண்ணை மூடிக்கிட்டு அந்த ராட்சசனை பாருங்க. அவரோட அற்புதமான திறமையாலும் உள்ளிருக்கிற அசுர சக்தியாலும் ஜாக்கை கிடத்திட்டு ஓடுற ராட்சசனுக்கு ஒரே ஒரு துப்பாக்கி சுடுறான். அடுத்த நொடி போர்ட்டல் திறந்துடுச்சு. துப்பாக்கி வீரன் ஜாக்குடன் பூமியிலே இறங்கிட்டான். துப்பாக்கி வீரனுக்கு காயமாச்சு. இருவரும் ஹாஸ்பிட்டல்ல போய் டென்ஷன் டேப்லெட் சாப்பிட்டுட்டு விடாப்படியா கிளம்பிட்டாங்க. இங்கே வால்டர் அந்த பொண்ணை கிட்ட போய் ஜாக்கை எங்க அனுப்பினேன்னு சொல்லுன்னு கேக்குறான். அப்பதான் வால்டருக்கு புரியுது, அவங்க 2 பேரும் பூமியிலே இருக்காங்கன்னு. இங்கே ஜாக் வீட்டுக்கு வந்து பாக்குறான். அம்மா இறந்து கிடக்குறாங்க. அப்போ துப்பாக்கி வீரன் ஜாக்குக்கு துப்பாக்கி சுடுறது கத்து கொடுக்கறான். நான் துப்பாக்கியால ஏன் பிடிக்க மாட்டேன், என் மனசுல இருந்து ஏன் பிடிக்கிறேன், என் உயிரோட ஏன் பிடிக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் துப்பாக்கி வாங்க போறாங்க. ஒரு கடைக்கு போய் கொல்லி ஆயுதம் வாங்குறான். அப்பவே வால்டர் வந்துடுறான். அவன் மந்திரத்தால துப்பாக்கி வாளா எதிர்த்து போராடுறான். அப்பவே ஜேக்க வால்டர் ஆட்கள் கடத்திட்டு போய் வால்டர் கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. வால்டர் சொல்றான், நீ ரொம்ப அற்புதமா இருக்க. அப்புறம் ஜேக்க டவர் கிட்ட கொண்டு போறாங்க. அப்பவே துப்பாக்கி வாலா வந்து எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் ஜேக்கோட சக்தியை எடுக்க முயற்சி பண்றாங்க. துப்பாக்கி வாலா அவன் ஆட்களை ஒவ்வொருத்தரா கொல்லுறான். வால்டர் ஜேக்கோட சக்தியை உபயோகிச்சு டவரை கீழே இடிக்க முயற்சி பண்றான். ஆனா ஜேக் அவன் சக்தியால ஒரு வாசல் திறந்து துப்பாக்கி வாலாவை அவன் கிட்ட அழைக்க முயற்சி பண்றான். அப்ப துப்பாக்கி வாலாவும் வால்டரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வால்டருக்கு குண்டு தொடை இல்ல. அவன் குண்டு பிடிச்சு அந்த குண்டாலே துப்பாக்கி வாலாவை கொல்ல ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் ஜேக் அவன் சக்தியால